விஷ்ணுவுக்கு அமுதவல்லி, சுந்தரவல்லி என 2 பெண் மக்கள் உண்டு. அவர்கள் இருவரும் முருகப்பெருமானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சரவண பொய்கையில் தவம் இருந்தனர். ஒரு நாள் முருகன் அவர்கள் முன்னால் தோன்றி அமுதவல்லியை இந்திரனிடம் வளர்க என்றும், சுந்தரவல்லியை சிவமுனிவருக்கு மகளாக பிறந்து வளர்க என்றும் சொல்லி, எனது காரியங்களை முடித்துக்கொண்டு உங்களை மனம் புரிவேன் என வரம் தந்து அனுப்பி வைத்தார். அதன்படியே அமுதவல்லி தெய்வானை என்ற பெயரில் தேவலோகத்தில் ஐராவதத்திடம் வளர்ந்தாள். சுந்தரவல்லி தொண்டை நாட்டில் வேடர்குல பெண்ணாக வளர்ந்தாள். இப்படி இருக்கும்போது இந்திரன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் மற்ற முனிவர்களையும் தேவர்களையும் அழைத்து கொண்டு கையிலை சென்றனர். ஈசனை வணங்கி, முக்கண் முதல்வனே, பலகாலமாக அசுரர்களினால் தாங்க முடியாத துன்பங்களை அனுபவித்து வருகிறோம். இந்திரனுடைய மகன் சயந்தனும் மற்றும் ஏராளமான தேவர்களும் அசுரர்களின் சிறையில் கைதிகளாக வாடுகின்றனர். உங்களது மைந்தன் எங்கள் துன்பத்தை தீர்ப்பான் என்று சொன்னீர்கள். அதை நினைவுபடுத்தவே வந்தோம். சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரா, எங்கள் துன்பத்தை போக்கி காப்பாயாக என வேண்டினர். சிவபெருமான் முருகப்பெருமானை நோக்கி, மகனே, நீ சென்று தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கொடுமைகள் செய்யும் சூரபத்மனையும் அசுரர் கூட்டத்தினையும் அழித்து இந்திரனுக்கு இழந்த பதவியை மீட்டுக் கொடு என்றார். உடனே 11 ருத்ரர்களையும் 11 வகை ஆயுதங்களாக மாற்றினார். அவர்கள் உலக்கை, கொடி, வாள், வச்சிரம், அம்பு, வில், அங்குசம், மணி, தாமரை, தண்டம், மழுவாயுதம் என்ற 11 வகை ஆயுதங்களாக மாறி முருகப்பெருமானிடம் அடைக்கலம் புகுந்தனர். இதற்கும் மேலாக எல்லாம் வல்ல வேலாயுதத்தையும் ஈசன் தனது திருக்குமரன் கையில் வழங்கினார். தமது சங்கற்ப மாத்திரத்தில் ஒரு தேரை உண்டாக்கினார். அது 1,00,000 குதிரைகள் பூட்டப்பட்டு மனோவேகத்தில் செல்லக்கூடியதாக இருந்தது. அதையும் முருகப்பெருமானுக்கு அளித்து விடை கொடுத்தார். இவைகளை பெற்றுக்கொண்ட கந்த கடவுள் தாய் தந்தையரை மும்முறை வலம் வந்து வணங்கி புறப்பட தேவகணங்களும் பூதகணங்களும் அவரை தொடர்ந்து சென்றன. மகாவிஷ்ணு அருகில் நின்ற வாயுதேவனை அழைத்து, நீ முருகப்பெருமானுக்கு சாரதி ஆகுக என அவனும் சம்மதித்தான். பல வகையான படைகள் சூழ முருகப்பெருமான் பூவுலகம் வந்தார். அப்போது கிரௌஞ்ச மலை என்ற மலை அவரை தடுத்தது. அது தாரகாசுரனுடைய இருப்பிடம். அகத்திய முனிவரின் சாபத்தினால் தாரகன் மலைவடிவாக கிடக்கிறான். அது வஞ்சகமானது. அருகில் உள்ள மாயாபுரியில் சூரபத்மனின் தம்பி ஆணைமுகம் கொண்டு ஆட்சி நடத்துகிறான். அவன் ஒரு சமயம் திருமாலுடன் போர் செய்த போது அவரால் ஏவப்பட்ட சக்ராயுதத்தை தனது மார்பில் பதக்கமாக தாங்கிக் கொண்ட வலிமை கொண்டவன். அவனை அழித்தால்தான் சூரபத்மனை கொல்வது எளிதாகும் என்று நாரத முனிவர் தெரிவித்தார். உடனே முருகன் தம்பியாகிய வீரபாகு தேவரிடம், மாயாபுரியில் இருக்கும் தாரகனை நீ சென்று அழித்து வா என்று கட்டளையிட்டார். உடனே 1,80,000 1000 வெள்ளப்பூத படைகளும் கொண்டு மாயாபுரியின் மீது போர் தொடுத்தார். தூதர்கள் மூலமாக இதை அறிந்த தாரகன் யானை, குதிரை ஆகிய பலவிதமான படைகளோடு வீரபாகு தேவரை எதிர்த்தான். பல வகையான அம்புகளை அவர் மீது எய்தான். பூதப்படைகள் அவனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தோற்று ஓடின. தேவர்கள் பயந்து கலங்கினர். தாரகனின் கோபத்தை கண்ட வீரகேசரி அவனுடன் போர் செய்து 100 அம்புகளை விட அவனது முடி கலன்று தரையில் விழுந்தது. ஆவேசம் கொண்ட தாரகன் தண்டத்தினால் அவரை அடிக்க வீரகேசரி மயங்கி விழுந்தார். உடனே வீரபாகு தேவர் தாருகனுடன் போர் செய்தார். அவரது வில்லாற்றலை சமாளிக்க முடியாத தாருகன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, மகாவிஷ்ணுவின் சக்கராயுதத்தையே மார்பில் அணிந்தவன் நான் என்று கொக்கரித்தான். உடனே மாய போர்கள் செய்தான். அக்கினியை பொழிந்தான். வெள்ளத்தை வரவழைத்தான். எங்கும் இருள்மயமாக்கினான். தேவர்களின் படையை மயக்கினான். இதை கண்ட வீரபத்திரர் உடனே வீரபத்திர பாணத்தை கையில் எடுத்தார். அதை கண்ட தாருகன் புறமுதுகிட்டு ஓடி கிரௌஞ்ச மலைக்குள் ஒளிந்து கொண்டான். அவனை துரத்தி கொண்டு வீரபாகு தேவரும் கிரௌஞ்ச மலைக்குள் நுழைந்தார். அவனை காணவில்லை. அவனது மாயத்தினால் மயங்கி வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் உள்ளேயே சுற்றி கொண்டிருந்தார். பிறகு மயங்கிவிட்டார். அவரை தேடிக்கொண்டு சென்ற மற்றவர்களும் படைகளும் குகைக்குள்ளே மயங்கிவிட்டனர். நடந்தவற்றை நாரத முனிவர் முருகப்பெருமானிடம் முறையிட்டார். உடனே முருகக் கடவுள் தாமே போருக்கு புறப்பட்டார். அசுரர்களும் பூத கூட்டங்களும் அலையலையாக வந்து மோதின. தாருகன் போர்க்களத்தில் முருகனை கண்டான். இவனா சிவன் மகன்? 6 முகங்களும்
12 கரங்களும் கொண்டு அழகாக நிற்கும் முருகவேலை கண்டதும் அவருடன் போர் புரிய மனம் வரவில்லை. மகனே, நீ எங்களுக்கு பகைவன் அல்ல. அந்த தேவர்களும் திருமாலுமே எங்கள் எதிரிகள். அப்படி இருக்க நீ எதற்காக வந்தாய் என்றான். நல்வினை செய்பவர்களை காப்பதும் தீவினை செய்பவர்களை தண்டிப்பதும் சிவபெருமானுடைய அருட்செயல்கள். சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்று பெருவாழ்வு வாழுகின்ற நீங்கள் தேவர்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்தீர்கள். அதை கண்ட சிவபெருமான் உங்களை அழிக்க என்னை அனுப்பி வைத்தார் என்றார். சினம் கொண்ட தாருகன் உடனே அவர் மீது பானங்களை எய்தான். அவைகளை தடுத்த முருகன் அவன் மீது அம்புகளை எய்தார். போர் மும்முரமாக நடந்தது. தாருகனின் தந்தங்களையும் கையையும் முருகப்பெருமான் முறித்தார். 1000 அம்புகளால் அவனுடைய நெற்றியை சிதைத்து தேரிலிருந்து கீழே தள்ளினார். அவர் மீது நாராயணஸ்திரம், பிரம்மாஸ்திரம் ஆகியவற்றை எய்தான். அவைகள் முருகனை வலம் வந்து போயின. இறுதியாக அவன் சிவப்படையை எய்தான். அதை முருகப்பெருமான் தன் கையை நீட்டி பிடித்து கொண்டார். அவரது தாக்குதலை தாங்க முடியாத தாருகன் மாயப்போர் செய்தான். அவர் பார்வையிலிருந்து மறைந்தான். கிரவுஞ்ச மலையின் உதவியோடு முருகப்பெருமானை திணறடித்தான். இறுதியில் முருகப்பெருமான் தனது வேற்படையினால் கிரவுஞ்ச மலையை அழித்து வீரவாகுவையும் தேவர்களையும் பூதப்படையையும் மீட்டார். யுத்த களத்தில் இறந்து கிடந்த பூதகணங்களை உயிரோடு எழுப்பினார். தாருகனை அழித்த வேற்படை கங்கையில் நீராடி மீண்டும் முருகப்பெருமான் திருக்கையை அடைந்தது. முருகப்பெருமான் தான் கைப்பற்றிய சிவப்படையை வீரபாகு தேவருக்கு கொடுத்தார். தேவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி அவரை போற்றி துதித்தனர். அவரை தேவகிரியில் எழுந்தருளுமாறு வேண்டினர். அவரும் அங்கு எழுந்தருள இந்திரன் முதலான தேவர்கள் அவரை முறைப்படி பூஜித்தனர். தாருகனின் மகன் அசுரேந்திரன் தந்தைக்கு ஈம கடன்களை செய்தான். தாருகனுடைய மனைவி சௌரியும் மற்றும் உள்ள மனைவிகளும் அவனுடனே உடன்கட்டை ஏறினர். அசுரேந்திரன் சூரபத்மாவின் தலைநகரமாகிய வீரமகேந்திரபுரத்திற்கு சென்றான். கதறி அழுதான். நடந்தவைகளை தெரிவித்தான். சூரபத்மன் ஆவேசம் கொண்டான். அப்போது அமோகன் என்ற அமைச்சன் அவனை தடுத்து இதமான வார்த்தைகளை சொன்னான். அசுரேந்திரா, பகைவர்களின் ஆற்றலை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை என்பது உண்மைதான். இருந்தாலும் சிவனுடைய குமாரனின் ஆற்றலை சரியாக அறிவது அவசியம். அதற்கு பிறகே போர் செய்ய வேண்டும் என்றான். அமைச்சனின் ஆலோசனையை கேட்டு அமைதி அடைந்த சூரபத்மன் பகைவர்களின் ஆற்றலை அறிந்து வர சிறந்த ஒற்றர்களை அனுப்பினான்.